بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين ما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்பாளனுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவன் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம நல்லற தோழர்கள் தோழிகள் மீதும் குறிப்பாக இந்த பயிற்சியில் அமர்ந்திருக்கின்ற இறை அடியார்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. அன்புள்ள கொண்ட அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த புனிதம் மிகுந்த இந்த மார்க்கத்தை அதனுடைய தூய வடிவில் நமக்கு இறைவன் தந்து இந்த மார்க்கம் நமக்கு எதை காட்டித் தருகிறதோ அதை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டவர்களாக உண்மையான மூமின்களாக நாம் வாழ்ந்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தை நாம் நேசிக்கின்றோம் என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் நமக்கு வழிமுறையாக கட்டளையாக நமக்கு காட்டித் தந்திருக்கிறார்களோ அதை அனைத்தையும் நாம் ஏற்றுக்கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொருவரும் ஒரு நாள் நாம் மரணித்தே தீர வேண்டும். மரணம் என்பது அனைவருக்கும் நிரந்தரமானது, நிலையானது. மரணத்தை தொடாதவர்கள் எந்த மனிதனும் உலகத்தில் இல்லை என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட மரணம் நம்மையும் நம்மளோடு வாழுகிற நம்மோட சகோதரர்கள், நம்ம உறவினர்கள், நம் நண்பர்கள் அனைவரையும் ஒரு நாள் சந்திக்கும். அப்படி அந்த மரணம் வந்துவிட்டது என்றால் அந்த மரணத்தை நாம் கையாளுவது எப்படி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அதோடு நாமும் அவ்வப்போது மரண சிந்தனையை நாம் அடிக்கடி நினைவு கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கு வேண்டுமானாலும் நாம் மரணம் அடையலாம். ஒரு நாள் விடுகிறது என்றால் அந்த விடுகிறது என்பது ஏதோ ஒரு நிதர்சனமான ஒன்றாக நினைக்கின்றோம். ஏதோ ஒரு காலங்கள் கழிவதற்காக, வேலை வாய்ப்பு செய்வதற்காக, இன்னும் பல காரியங்கள் நடத்துவதற்காகத்தான் விடுகிறது என்று நினைக்கின்றோம். அந்த விடியக்கூடிய அந்த நாள் என்னுடைய மரணமாக கூட இருக்கலாம் என்பதை நினைக்க வேண்டும். அதுதான் உண்மையான மரண சிந்தனை. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்ஸிருக்கு ஹாதிஹி மில்லத்தால் துன்பங்களை எல்லாம் முறித்து போடுகின்ற மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவுகூறுங்கள் என்கிறார்கள். மரணம் என்பது ஒவ்வொரு மனிதன் நினைத்து கொண்டு இருக்க வேண்டும். மரணம் அதை நினைத்தால் மட்டுமே தான் தீமையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதாக, அதிலிருந்து விடுபடக்கூடியவர்களாக இருக்க முடியும். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு இறை நம்பிக்கையாளர் திருடுகின்ற நேரத்தில் அவன் இறை நம்பிக்கையான இருக்க மாட்டான் என்கிறார்கள். மது அடிக்கக்கூடிய நேரத்தில் அவன் இறை நம்பிக்கையாளனாக இருக்க மாட்டான் என்கிறார்கள். விபச்சாரம் செய்கின்ற பொழுது அவன் இறை நம்பிக்கையான இருக்க மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், அப்படிப்பட்ட அந்த தீமையான நேரத்தில் தீமையான அந்த நடத்தை இருக்கின்ற நேரத்தில் நமது மரணம் வந்தால், அவன் தீமையான நேரத்துல தவறான வழியில் ஈடுபடுகின்ற பொழுது அவன் இன நம்பிக்கையாக இருக்க மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட அந்த தீமையான நேரத்தில் தவறான நடக்கக்கூடிய நேரத்தில் மரணம் நம்மளை தொட்டு விட்டால், அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்பங்களெல்லாம் முறிக்கக்கூடிய மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவு அப்படி நினைத்தால், அப்படி விரும்பினால் மரணம் நான் இப்போது வாழ்ந்தாலும் மரணம் ஆகும் என்று விடத்தில் நினைத்துக் கொண்டிருந்தால் அந்த நேரத்தை தீமை செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் என்னைக்கும் மவுத்து தருவானா இல்லையா? மவுத்து என்றைக்கு வேணாலும் யாருக்கு வேணாலும் வரும், எந்த நேரத்தில் வேணாலும் வரும், இந்த இடத்தில் வேணாலும் வரும். அப்படிப்பட்ட இடம் நாம் நன்மையான காரியங்களாக இருந்தால், நல்லறவு செய்யக்கூடிய நேரமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய நினைப்பை நினைக்கின்ற அந்த நேரத்தில் இருந்தால் அது வேற, அது அல்லாஹ் பெரிய ரஹ்மத்தான அல்லாஹ் வைத்திருப்பான். ஆனால் தவறு செய்யக்கூடிய இடங்கள்ல, தப்பான வழி ஈடுபடக்கூடிய இடங்கள்ல, அப்படிப்பட்ட நேரத்தில் மரணம் வந்தால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் இறை நம்பிக்கையாக இருக்க மாட்டான் என்கிறார். தவறு செய்கின்ற பொழுது அல்லாஹ் நம்பிக்கை இல்லாமல், இறை அச்சம் இல்லாமல், அப்படிப்பட்ட கட்டத்தில் இருக்கும் பொழுதும் ஒரு தவறு செய்வார்.
அதனாலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தவறான வழியில் இருக்கக்கூடிய நேரங்கள்ல, மது அடிக்கக்கூடிய நேரங்கள்ல, திருடுகிற நேரத்துல, ஒருத்தருடைய பொருளாதாரத்தை அபகரிக்கக்கூடிய நேரங்கள்ல, விபச்சாரம் செய்யக்கூடிய நேரங்கள்ல அவன் இறை நம்பிக்கையான இருக்க மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், அப்படிப்பட்ட கட்டத்துல நாம் மௌத்தாகிட்ட நிலைமை என்ன? இப்படி நினைக்கணும். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்பங்களை எல்லாம் முறிக்கக்கூடிய மரணத்தை நீங்கள் நினைவுகொண்டே அதிகமாக நினைவுகொண்டு என்கிறார்கள். அதே மாதிரி திருமறை கூட இந்த வசனம் ஆரம்பத்தில் ஓது வசனத்தோடு எடுத்து பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நம்பிக்கை கொண்ட ஈமான் கொண்டவர்களை, வறுமை நம்பிக்கை கொண்டவர்களை, அல்லாஹ்வுடைய தூதர் நம்பிக்கை கொண்டவர்களை, எல்லா இறை நம்பிக்கை உள்ள அவர்களை பார்த்துத்தான் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். நம்பிக்கை கொண்ட பிறகு கூட அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக இருக்க வேண்டும் என்கிறார். ஹக்கத்து காத்தியவலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். வாழும் பொழுது முஸ்லிமாக, அன்றி மறைக்காது உண்மையாக இருந்தால், சாகும் பொழுது முஸ்லிமாக இல்லாமல் மறைத்து விடாதீர்கள் அல்லாஹ் சொன்னாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களே, இந்த தவறான வழியில் ஈடுபடக்கூடிய நேரங்களில், தப்பான வழியில் ஈடுபடக்கூடிய நேரங்களில் இறை நம்பிக்கையாக இருக்க மாட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் என்றால், அந்த நேரத்தில் மரணம் வந்தால், அந்த நேரத்தில் நமக்கு மௌத்து வந்தால், தவறில் ஈடுபட்டு கொண்ட நேரத்தில் மௌத்து வந்தா ரசூலுல்லாஹி இருக்க மாட்டாங்கிறாங்க. அல்லாஹ் அந்த நேரத்தில் மௌத்து தந்து விட்டாங்கன்னா நிலவினத்துக்காக பெருமானார் சொன்ன வார்த்தை, அல்லாஹ்வோட வசனத்தை நீங்க ஆய்வு செய்யும் பொழுது முஸ்லிமாக அன்று இங்க மரணிச்சிடார்கள் என்கிற பொழுது அதை நாம் அவ்வப்போது நினைத்து கொண்டு, அப்பந்தான் நம்ம தவறான வழியில, தப்பான திசையில அது மாதிரி ஈடுபடாமல் நல்லறந்து ஈடுபடக்கூடிய வழியிலே நாம் இருக்கோம். என்னைக்கு ஐநமாய் இருக்கும்போது மவுத் வளவும் துப்பி குருஜும் சரி, எங்க இருந்தாலும் மரணம் வந்த அடைந்தே தீரும். போட்ட கொத்தளத்தில் இருந்தாலும் சரி, மரணம் சந்தித்தே தீரும், அடைந்தே தீருங்கிறாங்க. அப்ப அப்படிப்பட்டது நம்ம வாழ்க்கை. ஒரு நொடி கூட நம்ம விட்டு நகர்வு இருந்தால் அது அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல், அல்லாஹ்வுடைய அந்த தவணை இல்லாமல் நடக்கவே நடக்காது. இதெல்லாம் நாம் அதிகமாக மனதில் நினைத்துக் கொண்டு அதை எச்சமுடையவர்களாக மரண சிந்தனையை அவ்வப்போது நினைத்துக் கொண்டு, காலையில் தூக்கி எழுத்துப்போமா இல்லையா, காலையில் விழித்தொடரே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கற்றுக் கொடுத்தார். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா வஅலமா அமாத்தனா இலைஹி நுஷூர். அந்த இதுல கூட மரண சிந்தனை நினைவுகூடக்கூடிய துஆ. எல்லாம் அல்லாஹ்வே எல்லா புகழும் உனக்குத்தான். மௌத்திலிருந்து உயிர்ப்பிற்கு எழுப்புறாய, தூக்கமே செல் மௌத்து தான், மௌத்து தான் இருக்குது. அதிலிருந்து எழுப்பிய இறைவா உனக்கே எல்லா புகழும் சொல்லக்கூடிய வார்த்தை. அப்போ உன்னை விழித்துடனே மரண சிந்தனையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவின் மூலமாக நினைவுப்பாங்க. அதே மாதிரி நம்ம தூங்குற பொழுது என்ன துஆவும் கடைசியா, அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வாஹயா, இறைவா உன் பெயரை கொண்டு நாம் உயிரோடு வாழ்வு, உன்னோட பெயரை கொண்டே மரணிக்கிறேன். அந்த மரண சிந்தனையை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூக்கம் பொழுது கூட நமக்கு அந்த துஆவை நினைவுபடுத்திருக்காங்க. காலையில் எழுந்திருந்து இரவு தூங்கும் நேரம் வரை மரண சிந்தனை அவ்வப்போ இருந்து கொண்டே இருக்கும். அப்பெல்லாம் தீமையில் விடாதவர்களாக, தீமையை நினைக்காதவர்களாக, நல்லறங்களோடு நன்மையான காரியங்கள் இறை நினைவோடு இருக்கக்கூடிய உன்னதமான வாய்ப்புத்தான் நமக்கு இருக்க வேண்டும். தவிர தப்பி தவறி கூட தீமையான இதை நினைக்க கூடாது என்பதற்கு மரண சிந்தனை நமக்கு பெரிய ஒரு அறுப்படை தான். அதையெல்லாம் நாம் அதிகமாக நினைக்க வேண்டும். அதோடு பார்த்தீங்கன்னா மரணம் என்பது ஏதோ ஒரு வீடுகளையோ நம்ம உறவினர் வீடுகளையோ வந்துவிட்டால் அவர்கள் எப்படி கையாளுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். சரிங்களா? இப்போ யாராவது ஒரு ஆள் வாங்க, யார் வர்றா? நீங்க வரீங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம உறவினர் வீடுகளையோ யார் வீடுகளையோ அது மரணம் நிகழ்ந்து விட்டால் அவர்களை முதல்ல என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, உடனடியாகவே வெளியில சொல்லிடக்கூடாது மௌத்தாயிட்டாங்க அப்படின்னு. அப்படி சொன்னாங்கன்னா பரபரப்பாக வருவாங்க, கிட்டத்தட்ட சுற்றி இருக்கக்கூடிய வீடுகள் அருகில் எல்லாம் வருவாங்க. அப்போ இறந்தவர் எந்த நிலையில் இருக்காருன்னு தெரியாது. திடீர்னு ஆடை அணிந்திருப்பார், ஆடை அணியாதவர் இருப்பார், அறகுறை ஆடை அணிவார், சிலவர் டிராயகம் போட்டுப்பாங்க. இப்படி ஒரு விதமான நிலையில உள்ள ஆடையா இருக்கின்ற பொழுது வெளியிலேருந்து வர்றவங்க பார்த்தாங்கன்னா அது ஒரு நல்லா இருக்காது. அப்போ அதை என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறவர்களே அவர்கள் என்ன செய்யணும், சரியான முறையில் அந்த ஆடையை அவிழ்த்து அதில் நல்ல நிலையில் இருக்கிறவங்க. சில பேர் மவுத்து படுக்கையாக கூட தூங்கும் நேரத்தை கூட மௌத்தாவாங்க, சில பேர் நோய்வாய்ப்பட்டு மௌத்தாவாங்க, சில பேர் ஒரு வாந்தி அந்த மாதிரி எடுத்து மௌத்தாவாங்க.
அவங்க சில பேர் ஏதாவது முடியாமன்னா பிளட்டு எல்லாம் வடித்து மூத்தாகும், இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும். அப்போ அதை நாம் பார்த்தோம்னா அதை அவங்கள அதெல்லாம் சீர்படுத்தி சரி பண்ணக்கூடிய நிலையை உருவாகணும். சரிங்களா? அதுக்கு அதிகபட்சமாக வீடுகளுக்கு உறுப்பினர் எனது அத்தா, என் தந்தை, எனது அண்ணன், தம்பி, உறவினர்கள், பெண்கள்னா அது வேற, அது பெண்கள் அவங்கள தான் வந்து ரெடி பண்ணணும். ஆண்களாக இருந்தார்கள் என்றால் ஆண்களை தான் ரெடி பண்ணணும். சரிங்களா? இன்னொரு செய்தி கூட ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அந்த அவங்க கணவராக இருந்தாங்கன்னா மனைவி கூட என்ன செய்யலாம், குளிப்பாட்டலாம், அப்படி ஒன்று செய்தி இருக்குது. அது அவங்க கூட அந்த நேரத்தில் அவங்க மனைவியாக இருக்கக்கூடியவங்க கணவன் மூத்தாயிட்டாங்கன்னா அந்த வேலையை செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஆண்களாக இருந்தாங்கன்னா வெளியிலேருந்து வரக்கூடிய சகோதரர்கள் அதை ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ஆடைகளை முதல்ல வந்து அப்புறப்படுத்திடணும். அவங்க உடுத்திருந்த ஆடையை அப்புறப்படுத்தணும். அதை எப்படி கலட்டுவது? ஃபேண்டு உடுத்திருந்தாங்கன்னா பேண்டை போட்டிருப்பாங்க அல்லது சட்டை போட்டிருப்பாங்க. பேண்டை கழட்டு முறை என்ன அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு வேறு ஏதாவது துணியை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அதை அந்த மர்ம உறுப்பு பக்கத்தை மறைச்சிட்டு அந்த பேண்டை வந்து உருவி பார்க்கணும். வரலன்னா சிசர் எடுத்து காலிலேருந்து வெட்டி வெளியே எடுத்துடணும். அப்போ உருவி வெளியே எடுத்துட வேண்டியதான். சட்டையை போட்டிருந்தாங்கன்னா கழட்டிடணும். வரலன்னா அதுவும் சிசர் எடுத்து கத்தியை வச்சு கட்டி சிலுவில் வலியோடு கட்டி வெளியே எடுத்துடணும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, இடுப்புக்கு கீழே தண்ணியை ஊற்றி நல்லா கழுவணும். அந்த இடுப்பு கீழே உள்ள சில நேரங்களில் நஜிஸ் வந்திருக்கலாம், அந்த மூத்தாகும் பொழுது செந்நீர் வந்திருக்கலாம். இப்போ அந்த மாதிரி நேரங்கள் என்ன செய்யணும், அடிக்குள்பாட்டும் சொல்லுவாங்க. அடிக்குள்பாடு ஒன்றும் கிடையாது, அடிக்குள்பாடுறது என்பது ஒன்றும் கிடையாது. அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு ஆளை வந்து அந்த இடுப்பில் இருந்து அந்த தண்ணியை வந்து நல்லா ஊற்றி வெளியில் ரிமூவ் பண்ணிடணும். நஜிஸ் இருக்கும், செந்நீர் இருக்கும் அப்படின்னா இந்த கால்கள் நல்லா கொஞ்சம் விரித்து வச்சு தண்ணீர் எடுத்து சல்லுன்னு ஃபுல்லாக ஊற்றிடணும். அப்படி முக்கியமாக கழுவணும் அப்படின்னாக்கா நார்மலாகவே கழுவலாம். அப்படி இல்லைன்னா க்ளோஸ் போட்டு கூட அவங்க அந்த மேற்பரப்பு உள்ள அத்தனையும் கழுவி வெளியே எடுத்துடலாம். அது கொஞ்சம் ஒரு ஆள் தள்ளி ஒரு ஆள் பாடி ஃபுல்லாக ஒரே கண்டிஷனாக இருக்கும். லைட்டாக தண்ணோட வந்துடும். ஒருவர் இந்த பக்கம் இருந்து திருப்பி விட்டு தண்ணி ஊற்றி கழுவினாங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக வெளியே ரெடி ஆகிடுவாங்க. அதுக்கு பிறகு அந்த உடம்புல உள்ள அந்த இதை ஃபுல்லாக சுத்தமாக தண்ணி ஊற்றி கழுவாமல் என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, ஒரு பக்கெட் எடுத்து தண்ணியை ஈரத்துணியை வச்சு முக்கி விட்டு மேலே ஃபுல்லாக தொடச்சி விட்டுலாம். ஏன்னா அந்த மௌத்தானுடைய அந்த உடலில் உடைய அந்த செல்கள் இருக்குமா இல்லையா, அந்த செல்களும் வெளியே வரும். அப்படி வரக்கூடிய நேரங்களில் அதை ஃபுல்லாக வெளியில் எடுத்து விட்டு முகத்தை எல்லாம் தொடச்சி விட்டு ஒரு சின்ன ஒரு கட்டளை எடுத்து அதை வந்து வச்சு மக்களுக்கு திருப்பி கூப்பிட வேண்டியதான். அதுக்கு பிறகு தான் மக்கள்கிட்ட சொல்லணும். இந்த வேலையெல்லாம் முதல்ல செஞ்சுட்டு அப்புறம் சொன்னா தான் அது சரியாக இருக்கும். அந்த நேரத்தில் வந்து நம்ம எல்லாரும் வந்து இருந்தாங்கன்னா ஆனாளுக்கு அது என்ன இது நம்ம மௌத்தாகும் போது சில பேர் வாய் ஒரு மாதிரியாக இருக்கும், கண்கள்லாம் ஒரு விவகாரமாக இருக்கும், ஒரு மாதிரியான நிலையில் பார்த்தாலும் பயந்து போயிடுவாங்க. அப்போ அந்த கண்களை கூட எல்லாருக்கும் சலாலிஸ் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அபு சலாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மௌத்தாகும் பொழுது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்க வந்திருக்கிறாங்க. அந்த கண்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்வையை நிலவுட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். உயிர் போகும் பொழுதே அந்த உயிரை வந்து பார்க்கும். ஹதீஸ்ல படிச்சிருப்பீங்க. அப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் கண்கள் அகன்று இருந்தால் இருக்கும். அபு சலாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கண்கள் வந்து அப்படி அகன்று நிற்கிற நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வர்றாங்க. பார்க்க வந்த நேரத்தில் என்ன செய்யறாங்க, அந்த கண்ணை மட்டும் என்ன செய்யறாங்க, கண்ணை மூடி விட்டுருவாங்க, கண்ணை கசக்கி மூடி விட்டுருவாங்க. இது வந்து சில பேர் மௌத்தாகும் பொழுதே கண்கள் மூடி மௌத்தாவாங்க. சில பேர் வந்து அந்த அதிர்ச்சியில் உயிர் போகக்கூடிய அந்த இதில் வந்து அதை பார்த்தவாறு இருக்கக்கூடிய நேரங்களில் அந்த கண்ணை திறந்தே இருக்கும். அதை என்ன செய்யலாம், கண்களை வந்து கசக்கி விட்டு தேய்ச்சி விட்டு கீழே இறக்கி, செட்டரை வந்து கீழே இறக்கி, இமையை வந்து கீழே இறக்கி விட்டிங்கன்னா அந்த நேரத்துக்கு முன்பு உடனே அது செய்யணும். சரிங்களா? அதுக்கு முன்பாக என்ன அப்படின்னாக்கா, கைகள் காலெலாம் வந்து எந்த இடத்துல எப்படி சிலர் இப்படி விரிச்சு படுத்துப்பாங்க, சிலர் ஏதோ கோணிட்டு ஏதாவது எந்த டயத்தில் எதில் இருக்காமோ அப்படியே மௌத்தாயிடுவாங்க. கைகாலெலாம் மடங்கமாக இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கைகளை வந்து மடக்கி விட்டு லைட் லூஸ் பண்ணி விட்டுருவோம். ஜவ்வு வந்து இருபதுக்குள்ளே கையை வந்து என்ன செய்யணும், கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுறணும். இந்த விரல்களையும் நல்லா லூஸ் பண்ணி விட்டுறணும். அப்போ இந்த கை ரெண்டு கையுமே கொஞ்சம் அசைச்சு விட்டுணும். அப்படி அசைக்காம விட்டோம்னா இறுகி போயிடும். குளிப்பாட்டம் போடும் சிரமம் போயிடும். இப்படியே விட்டுறணும். தூங்குற மாதிரி விட்டுறணும். கால்களையும் விட்டுதான், கால்களும் அசைச்சிச்சுன்னா காலை வந்து லைட்டாக இப்படி அசைச்சு விட்டுட்டு நீட்டி விட்டுறணும். இந்த மாதிரி முதல்ல செஞ்சு விட்டுட்டு பிறகு தான் மக்கள்கிட்ட சொல்லி வந்து பாருங்க அப்படின்னா சொல்லலாம். சரிங்களா? அது முதல்ல. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குளிப்பாட்டணும்.
குளிப்பாட்டுறதுக்கு முன்னால் என்னென்ன செய்வாங்கிறத சொல்லியிருக்கு. அது ரசூலுல்லாஹி காட்டி தராதது, அதை நாம் செய்யவே கூடாது. என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்கன்னா பல் துளைக்க விடுவாங்க. ஜனாசாவை வந்து பல் துளைக்க விடுவாங்க. அந்த பல் துளைக்க விடுவது அவர் முதல்லையே அது எல்லாமே சுத்தபத்தமாக இருந்திருப்பார், நல்ல உயிரோட வாழ்க்கை இருந்திருப்பார். அதை நாம் வந்து பல் துளைக்க வேண்டியதில்லை. அப்படி பல் துளக்குமாறு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நம்ம கற்றுத்தர முடியாது. அதை நம்ம விட்டுறணும். அடுத்து என்ன செய்வாங்க அப்படின்னா, அக்குள்ள முடி இருக்கா இல்லையா, அக்குள்ள முடியை வந்து எடுப்பாங்க. மௌத்தானோடனே அக்குள் முடி சேவை பிள்ளைகளை எடுத்து ஏதாவது எடுத்து கூட அக்குள்ள முடி எடுப்பாங்க. அது அடுத்து பார்த்தீங்கன்னா மர்ம உறுப்பு முடிகளையும் எடுப்பாங்க. அப்போ அக்குள்ள முடியை எடுப்பாங்க, மர்ம உறுப்பு முடியை எடுப்பாங்க. அது கூட அடுத்து என்ன செய்வாங்கன்னா நகங்களை வெட்டி விடுவாங்க. நகத்தை என்ன வெட்டி விடுவாங்க, இறந்தோடனே எந்த நிலையில் இருக்கிறாரோ அதே நிலையில தான் நாம் எப்படி குளிப்போமோ அந்த மாதிரி குளிப்பாட்டியோட அடக்கம் செய்தவரை இந்த வேலைகளை வந்து செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹி சொல்லவே கிடையாது. சொல்லியிருந்தாலும் நம்ம என்ன செய்யலாம், நகத்தை வெட்டலாம், என்ன வேணும்னு செய்யலாம். ரசூலுல்லாஹி சொல்லலை. இப்போ ஆகவே என்ன செய்யக்கூடாது, இந்த நகை முடியை வெட்டக்கூடாது. அதே மாதிரி கால் நகங்களையும் முடி வெட்டுவாங்க. அந்த நகத்தை எப்படின்னா ஒன்று ஒட்ட வச்சு கூட வெட்டுவாங்க, அப்படியே செதுக்கிற மாதிரி கூட. அப்படி செய்யவே கூடாது. எந்த நிலையில் இருக்கிறாரோ அந்த நிலையை விட்டுறோம். அடுத்து என்ன செய்வாங்க அப்படின்னா, வயிற்று வந்து அமுக்குவாங்க. வயிற்றுல மலை ஜலம் எதாவது இருந்தால் வெளியில் வரட்டும் அப்படின்னு தள்ளி விடுவாங்க. அப்படி செய்யக்கூடாது. அதே சுசலாசனாவும் நம்ம காட்டு தரல. மௌத்தாருக்கு முன்னாக அல்ல வெளியில எதை தள்ளணும்னு நினைக்கிறானோ, எதை எடுக்கணும்னு நினைக்கிறான், அதெல்லாம் அல்ல எடுத்து நாடிடுவான். அப்போ அது வயிற்றுக்குள்ள இருக்குன்னு பொழுது அதை வாழ்ந்து வெளியே இருக்கு அப்படின்னா அது அந்த சுசலாக காட்டு தரல. அது வந்து தவறானது, அசிங்கமானது. இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா, சப்போஸ் அப்படியே நம்ம வயிற்று பிடிச்சி அமுத்தினால் கூட அந்த கட்டத்தில் சில நேரங்கள் வராது. சிலது வந்து வந்துடும், சிலது வராது, இடைக்கு நின்றுக்கணும். அப்படி நிற்கக்கூடிய நேரத்தை என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஒரு குளிப்பாட்டி கவனிட்டு நல்ல நிலையில் கொண்டு போகும் பொழுது அந்த ஜனாசை தூக்கிட்டு போகிறப்ப ஆட்டங்கானமா இல்லையா, ஆட்டங்கான பண்ணிங்கன்னா அந்த மலை ஜலம் வந்து வெளியில் வந்துடும். அப்போ அது நஜிசாய், ஆடை நஜிசாய். இதுவும் அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு தவறு இருக்குது. அப்போ அதை என்ன செய்யக்கூடாது, பொதுவாகவே இந்த மாதிரி செய்ய வைத்து அமுத்துறது, நாங்களை முடிய வெட்டுறது, அக்குள் முடிய வெட்டுறது, நகத்தை வெட்டுறது, வைத்தா முடியுது, எதுவுமே என்ன செய்யக்கூடாது, செய்யவே கூடாது. சுசலாக எதை நம்ம கட்டுப்படுத்தாதோ அதை மட்டும்தான் நாம் செய்யணுமே தவிர அதற்கு மாற்றமான காரியத்தை நல்லதுக்கு அடிப்படை செஞ்சோம் அப்படின்னா அது தவறானது, இன்னும் விதத்தானது. அது விளைவிக்கும். ஓகேங்களா? அப்போ குளிப்பாட்டணும். குளிப்பாட்டுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, தண்ணி ஒற்றைப்படையாக தண்ணீர் வைத்திருக்கலாம். அது 5 குடமோ அல்ல 6 7 குடமோ ஒற்றைப்படை 7 குடமோ வச்சுக்கலாம். அப்படியே தண்ணி அதிகமாக தேவைப்படுதுனாக்கா ஒரு 2 ட்ரம் வச்சா கூட வச்சுக்கலாம். கூடுதலாக தண்ணி வருதா, டைரெக்டாக தண்ணி தேவைப்படுது, குளிக்க வைக்கணும், சரியான முறை குளிக்க வைக்கணும் அப்படின்னா டைரெக்டாக இந்த ஓஸ் போட்டு கூட என்ன செய்யலாம், நம்ம உங்களை குளிக்க வைக்கலாம். ஃபர்ஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, பெருமான சொல்லியிருக்காங்க, ஒழுவை நம்ம எப்படி செய்வோம், வலது புறத்தை ஆரம்பமா இல்லையா, அந்த வலது புறத்திலிருந்தே அவர்களை குளிப்பாட்டுங்க அப்படிங்கிறாங்க. வலது புறம் என்ன, இந்த கை, வலது கையில் தான் இதானே, இந்த வலது கையை தண்ணி விரைத்துக்கிறார்கள். வலது கையை வந்து தண்ணி எடுத்து மேலே வந்து இப்படி ஃபுல்லாக நினச்சிடணும். தோல் கொட்டையிலேருந்து கீழே வர ஃபுல்லாக மேல் பரப்பு ஃபுல்லாக கழுவி விட்டுறணும். அதுக்கு பிறகு தலையை வந்து கொஞ்சம் கடைசியோட பண்ணிக்கலாம். அதுக்கு மேல் பரப்பு ஃபுல்லாக தண்ணியில் நினச்சாச்சுங்களா. ரெண்டாவது, பின்னால் அவங்களுக்கு தண்ணி ஊற்றி ஒரு துளி விடப்படாத அளவுக்கு, நனையாத அளவுக்கு ஃபுல்லாக தண்ணி ஊற்றணும். அதை என்ன செய்யணும் அப்படின்னா, யாராவது ஒரு ஆள், இப்போ நான் இந்த முதல்ல இந்த கையை பிடிச்சி போட்டுறணும். இடது கையை இடதுபுறம் போட்டு இடது காலை இப்படி வலது கால் மேலே தூக்கி வச்சிட்டோம் அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி வரும். யாரோ ஒரு ஆள் அப்படி தள்ளிட்டாங்க அப்படின்னா இப்படி உடம்பு பாடி வந்து ஃபுல் பாடி இப்படி கிடைச்சல், ஃபுல்லாக அப்படி கிடைச்சல். இப்படி கிடைக்கும் பொழுது ஒரு ஆள் பிடிக்க வேண்டியது, இன்னொரு ஆள் என்ன செய்யணும், தண்ணியில் வந்து முதுகுலேருந்து எல்லா பாகம் நனைகிற மாதிரி ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி நனைய வச்சிடணும். சரிங்களா? அதே இந்த சைடு அந்த சைடும் அப்படித்தான். இந்த கையை எடுத்து போட்டுடணும். இந்த கால் எடுத்து இடது கால் மேலே, வலது காலை இடது கால் ஊற்றி போட்டுடணும். அப்புறம் யாராவது ஒரு ஆள் இப்படி பிடிச்சி விட்டு இப்படி தண்ணி ஊற்றி வேண்டியதான். இங்கேருந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்ற வேண்டியதான். அதிகபட்சம் 2-3 பேர் 2 காலே போதுமானது. கும்மலாக நினைட்டாங்கன்னா அது அவங்க வேலையும் செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. 2-3 பேர் இருந்தாங்கன்னா 4 பேர் அதிகபட்சம் போதுமானதான், ஊற்றி வேண்டியதான். சரிங்களா? அதுக்கு பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா, தலையை வந்து கழுவணும். தலையை கழுவுவது என்ன செய்கிறது, முகம் வந்தாருக்கா இல்லையா, இந்த மூக்கையும் வாயும் பொத்திக்கணும். இப்படி பொத்திக்கணும்.
கொத்திட்டு தண்ணீர் ஃபுல்லாக ஊற்றணும். மூக்கு வாயில் எதுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது, கடைசி கூட ஊற்றிக்கலாம். சப்போஸ் இப்படி செல்லு ஊற்றி விட்டோம் அப்படின்னா அது மூக்குலையும் வாய்க்குலையும் தண்ணி உள்ளே இறங்கிடும். வாய் மூடி இருந்தாலும் மூக்கு திறந்துருக்கும். மூக்குல தண்ணி போயிடுச்சுன்னா உடனடியாக அதை வெளியே எடுக்க முடியாது, அது உள்ளே போயிடும். கடைசி அந்த நஜிஸ் வெளியே வருதுன்னு அதே மாதிரி தான். தண்ணி உள்ளே இருக்கும் பொழுது நம்ம ஜனாசாவில் குளிப்பாட்டி அமெரிக்கா செய்யும் போது மூக்குலேருந்து தண்ணி வரும். நீர் வரும் பொழுது அது என்ன ஆகும், அசிங்கமாக ஆகிடும். சரிங்களா? இப்போ அதனால அந்த நேரத்தில் செய்யக்கூடாது அப்படின்னா முகத்தில் படாமல் ஊற்றாமல் மூக்கையும் வாயும் கொத்தி விட்டு தண்ணியை ஃபுல்லாக தூக்கி விட்டு சாப்பிட்றது ஃபுல்லாக நினைவு விட்டுறோம். சரிங்களா? ஓகே, வைங்க. அதுக்கு பிறகு என்ன செய்யறதுன்னா 3 வகையாக நம்ம வாசனை திரவியங்கள். ஒன்று சீக்காத்தூள், 2வது ஏதாவது வாசனை திரவியம் என்ன சோப்பு வாங்கினாலும் சரி. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க கடைசியாக இந்த கற்பூரத்தை பயன்படுத்தின்னு சொல்லியிருக்கிறாங்க. 3 வாசனை திரவியம். ஒன்று சீக்காத்தூள் அல்லது ஹமாம் சோப்பு அல்லது லக்ஸு, ஏதோ ஒன்று. இறுதி கட்டத்தில் தான் அந்த கற்பூரம் வச்சுக்கணும். சீக்காத்தூள் என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல கொஞ்சம் ஒரு உழவு இருக்குமா, அந்த என்ன செய்யணும், தண்ணி லைட்டாக ஊற்றி விட்டு ஒரு பசையாட்ட வச்சுக்கணும். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் பசையாட்டம். போஸ்ட்டுக்கு தேவைப்படும் பார்த்தீங்களா, அந்த பசை அளவுக்கு அந்த தண்ணியை நினைச்சு ஒரு உதவதான் வச்சுக்கணும். ஒன்று. 2வது வாசனை தெரியும் சோப்பை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சின்னதாக நறுக்கி ஒரு துகளாட்ட வச்சுருந்து தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு அதை பிணைஞ்சிடும். அதை பசையாட்டம் ஆக்கிடுங்க. கடைசி கட்டத்தில் என்ன செய்வாங்கன்னா அந்த நேரத்துக்கு வெட்டி விட்டு பண்ணுவாங்க. அது ஒன்றும் ஆகவே ஆகாது, குறவரன்னு ஆகிடும். அப்போ மவுத்து நம்ம குளிப்பாட்டுறதுக்கு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாலேயே இந்த சீக்காத்தூள், இந்த சோப்பு, இது எல்லாத்தையும் சிறுசாக நினச்சி அதை பொதும்ப வச்சா தான் அதை கைட் பண்ண ஒரு பசையாட்டம் கிடைக்கும். அது ஒன்று. கடைசி இந்த கற்பூரத்தை தூளை ஆக்கி விட்டு ஒரு சின்ன ஒரு 3 பேக்கெட், 3 அந்த கப்பு, அந்த சின்ன இந்த அளவு பேக்கெட் இருந்துச்சுன்னா அதில் தண்ணி ஊற்றி கடைசி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா தண்ணி ஊற்றி ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக கழுவியாச்சு. கழுவுனதுக்கு பிறகு சீக்காத்தூளை பயன்படுத்திக்கலாம். ஏன் சீக்காத்தூள் முதல்ல பயன்படுத்த சொல்கிறோம் அப்படின்னா அந்த சீக்காத்தூள் பயன்படுத்தும் பொழுது அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த செல்களாக இருக்கும் இல்லையா, அது வந்து அந்த கிருமி நாசினி சொல்லுவோம், கிருமி மாதிரி இருக்கும். அதை வந்து இந்த சீக்காத்தூள் மூலமாக தரணும் அப்படின்னா அது வெளியில் போயிடும். மருத்துவ ரீதியாக கூட அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சீக்காத்தூள் போட்டோம் அப்படின்னா அது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய செல்கள் எல்லாம் வெளியில் இருக்குமா இல்லையா, அது ஃபுல்லாக வெளியில் வந்துடும். ஒன்று. அது எல்லா பாகங்களும் அடைகிற மாதிரி உடல் உள்ள எல்லா பாகத்துக்கும் அந்த சீக்காத்தூள் படணும். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வர, பித்தட்டிலேருந்து மருமகப்பிலிருந்து எல்லா பாகங்களும் நடக்கும். கை காலம் அக்குள் எல்லாம் தேய்ச்சிடணும். அந்த தேய்ச்ச அந்த சீக்காத்தூள் எல்லாமே வெளியில் போகிறதுக்கு தண்ணீர் முழுமையாக பயன்படுத்தணும். ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடணும். அந்த சீக்காத்தூள் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணால் தான் அடுத்த சோப்போட கரெக்டாக இருக்கும். அப்போ அதை ரிமூவ் பண்ணியாச்சு, ஒன்று தேய்ச்சாச்சு. இங்கேருந்து சோப்பு துவைக்கிறப்ப அல்லது அந்த சீக்காத்தூள் போடுறதுக்கு அப்படின்னா இந்த கையில் போடுறதுக்கு கையில் வச்சுக்கணும். கீழே அப்புள் ஃபுல்லாக இப்படி சைடாக ஒரு ஆள் இருந்தாலும் கூட போடும். அது போல இப்படி அது ஃபுல்லாக போட்டு வெஜிடபிள் போட்டு அதே மாதிரி இந்த கையை எடுத்து இப்படி அப்புள் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டு ஷோல்டரு, செஸ்ட்டு, வயிறு க்ளோஸ் போட்டுப்போமா இல்லையா, அது போட்டு ஃபுல்லாக அரைக்கி விட்டு மருந்து உறுப்புகள்லாம் எடுத்து விட்டு காலுடைய விரல்களில், கையுடைய விரல்களில் எல்லா விரல்களையுமே அந்த சீக்காத்தூள் படணும். பட்ட பின்னாலே அதே மாதிரி தான் நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு தூக்கணுமா இல்லையா, அதே ஒன்று தான் அந்த கையையும் காலையும் அந்த ஒன் சைடு தூக்கி போட்டுட்டு இப்படி இந்த பக்கம் கழுவிடணும். இந்த பக்கம் இப்படியே சீக்காத்தூள் போட்டணும். அதே மாதிரி இது தேய்ச்ச பிறகு இந்த பக்கம் இது ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுறணும். ஓகேங்களா? அதுக்கு பிறகு தண்ணீரை ஊற்றி முழுமையாக உடலை கழுக்கணும். தலையில் சீக்காத்தூள் போடணும். அதே மாதிரி இந்த தைக்காரத்தை முகத்தை ஃபுல்லாக ஒரு மூக்கையும் வாங்கி விட்டுட்டு எல்லா பாகங்களையும் சீக்காத்தூள் போடணும். ஃபுல்லாக இந்த காது, சோனைகள் எல்லாத்தையும் சீக்காத்தூள் போட்டு கழுவி வச்சிடணும். அப்போ உடலில் எல்லாம் கழுவின பிறகு தலையை என்ன செய்யணும் அப்படின்னா தண்ணீர் லைட்டாக ஊற்றி நல்லா கழுவி வெளியில் போகிற அளவுக்கு சீக்காத்தூள் வெளியில் போகிற அளவுக்கு நல்லா தண்ணி விடணும். காதுகளில், இந்த சோனைகளில், பிடரிகளில் எல்லாமே தண்ணி ஊற்றணும். மூக்கு வாய் மட்டும் கடைசி பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த சீக்காத்தூள் என்ன பண்ணோமோ அதே மாதிரி தான் சோப்பு. சீக்காத்தூள் என்ன பண்ணோம், கை, கால், உடல் முழுவதும், தலை எல்லாம் வச்சா இல்லையா, இதே பேட்டர்ன் தான் அந்த சோப்புக்கும் பயன்படுத்தணும். அந்த விரலுக்குள்ள போதி கழுவணும். எல்லா பாகங்களையும்
மருந்து உறுப்புல கை வைக்கும் பொழுது அந்த ஏதாவது ஒரு சில பேர் சாதாரண ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதாவது ஒரு மாதிரியா இருந்துச்சுன்னா க்ளோஸ் வாங்கி போட்டு பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை பண்ணிட்டு அந்த இடத்துலையும் நல்லா துப்புறோம். நம்ம எப்படி குளிப்போம், கை கால் உடல்ல எல்லா பாகங்களும் தண்ணி நினைப்போம், எல்லா பாகங்களும் சோப்பு தேய்ப்போம். அதே மாதிரி தான் அவங்களையும் பயன்படுத்தணும். ஓகேங்களா? அப்போ அதே மாதிரி தான் சோப்பு கடைசியில் 2 வகையும் முடிஞ்சிருச்சு. தண்ணீர் ஃபுல்லாக கழுவி விட்டாச்சு, நல்ல ஒரு வாசனையாட்ட வர ஆரம்பிச்சு. அதுக்கு பிறகு தான் என்ன செய்யணும்னா கற்பூரம் இருக்கக்கூடிய அந்த பக்கெட்டில் இருக்கிற தண்ணியை எடுத்து ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக ஊற்றி விட்டோம் அப்படின்னா கமகமான வாசனை வரும். சரிங்களா? அப்போ எத்தனை முறையை கழுவணும்? மொத்தம் 3 வகை. ஃபஸ்ட்டு சீக்காத்தூள், 2வது சோப்பு, 3வது கற்பூரம். 3 தான் மெயினாக வச்சு நம்ம கழுவிக்கணும். சரிங்களா? அதுக்கு பிறகு எப்படின்னா துணியை வெட்டி வச்சுருப்போம். துணி வெட்டி வச்சுருது நம்ம உடுத்தி குளிப்பாட்டோமா இல்லையா, அது அவங்க ஆடையிலையும் குளிப்பாட்டிக்கலாம். அவங்க என்ன ஆடை எடுத்துருந்தாங்களோ அதை வச்சு குளிப்பாட்டிக்கலாம். அப்படி இந்த ஆடை நல்லா இல்லை அப்படின்னாக்கா துணி வெட்டி வச்சுருப்போம், அது ஒரு சின்ன பெட்டு எடுத்து கூட இடுப்பில் கட்டி விட்டு குளிக்க வச்சுக்கலாம். அது ஒன்று. அதே மாதிரி வர துணி எடுத்து துடைக்கலாம். வேறு எதாவது நல்ல துணியாக இருந்தாலும் கூட வர துணி வச்சு உடலுக்கு அத்தனையும் துடைச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கஃன்லேயே சில துணி வெட்டி வச்சுருப்பாங்க, சின்ன சின்ன துண்டாக வெட்டி வச்சுருப்பாங்க. 7 பிட்டு 8 பிட்டு 11 பிட்டு அளவுக்கு வெட்டி வச்சுருப்பாங்க. அதை எடுத்து கூட உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரை என்ன செய்யலாம், தெரிச்சிடலாம். அதுக்கு பிறகு இந்த மூக்கு வாங்கி சொன்னோமா இல்லையா, அந்த மூக்கு வாங்கி பார்த்தீங்கன்னா இந்த மூக்கு வாங்கி தண்ணி விடாத சின்ன ஒரு துணியை எடுத்து ஊற்றி இந்த இடத்துல இப்படி தேய்ச்சி ஈரம் எல்லாம் ஃபுல்லாக படுற மாதிரி, சோப்பு எல்லாம் போடப்படுற மாதிரி தேய்ச்சி விட்டுரும். தண்ணி மட்டும் உள்ளே ஊற்றினா உள்ளே போயிடும். அது உள்ளே உருவாத அளவுக்கு நம்ம அந்த மூக்கு வாங்கி பார்க்கணும். சரிங்களா? சரி, கபல் துணி இருக்குதா? இங்கே இருக்குங்களா? ஆமாம். ரொம்ப வந்துச்சுன்னா கட்டிதான் ஆகணும். குளிப்பாட்டின பிறகு அந்த பஞ்சு தருவாங்க, அந்த பஞ்சை வச்சு கட்டி வச்சிட முடியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த துணியை பொறுத்தவரை ஒரு 13 மீட்டர் வரும். மொத்தத்தில் 13 அல்ல 12.5 மீட்டர் வரும். இப்போ நமக்கு என்ன கணக்கு வைக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கணக்கை எடுத்துடலாம். சில பேர் 5 அடி இருப்பாங்க, 5.5 அடி இருப்பாங்க, 6 அடி இருப்பாங்க. நாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா மொத்தத்திலேயே ஒரு 6 முழம் கரெக்ட் பண்ணிங்கன்னா 5.5 அடி 6 அடியோட போட்டோம். அந்த காலுக்கு தாண்டி கூட ஒரு பிடிக்கிறதுக்கு ஒரு 1 அடி கிடைக்கிற மாதிரி இருக்கும். அது என்ன அளவு அப்படின்னா 6 முழம், 6 6 12. இது எவ்வளோ வந்து தெரியல, பார்ப்போம். பெருசாக தான் இருக்குமா? 6 6 12 முழம் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். டபுளா முடிச்சுவாங்களோ? ஒன்று 3 4 5 6 எவ்வளோவாங்க? 6 கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. சரி, 6 அல்ல 5.5 கூட வச்சுக்கலாம். இது வந்து டபுள் துணி வைக்கணும். முதல்ல 5.5 அல்ல 6 முழம் நம்ம அளந்துக்கிட்டு டபுள் துணியாக ஆக்கிக்கணும். டபுள் துணியை வச்சா தான் ஜனாசாவுடைய பாடிக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? 2 கிலோ. சரி, வச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சட்டை வேஷ்டி. இது சட்டை வேஷ்டி, இது வேஷ்டி. இது வந்து லேடிஸ் இருக்குது. ஏன் பாய் வேற துணி இல்லையா? கீழே இருக்கா? இது மக்கனா வச்சுருக்கோம்.
வேஷ்டி இருக்கா? சட்டை 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 எங்கே இருக்குது? சரி, இப்போ வேஷ்டி என்ன செய்கிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள். இப்போ அவங்களுக்கு வந்து ஆடைகளை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு, சின்ன பிட்டு துணி மேலே வச்சாச்சா. அதுக்கு பிறகு வந்து நீங்கள் வாங்க. ஒரு ஆள் என்ன செய்யணும் அப்படின்னா, இதை கால் எண்ணெய் தூக்கணும். அப்படி சென்டர் மேலே மேலே கொண்டு ஓகே. வேஷ்டி வேஷ்டி வந்து கையில் அதான் முதல்ல ஓ இல்லை இதை வைக்கிறேன். அண்ணா அது கடைசி வேஷ்டி போட்டாச்சுங்களா? அதுக்கு பிறகு சட்டை. மெயினாக நமக்கு இந்த வேஷ்டி சட்டையும் தான். சட்டையை போட்டணும். பெட்டி வச்சுருப்பாங்க. பெட்டுறது கூட சொல்லிடுறேன், 4 தான் மடிச்சு விட்டு இந்த சைடில் கொஞ்சம் வெட்டினா போகும். 4 முக்கணும் தான் இப்படி முடிச்சு விட்டு இந்த முக்கணம் அந்த சைடில் சென்டரில் வருங்களா, இதில் சும்மா ஒரு நிலா மாதிரி வெட்டி விட்டோம்னா சட்டை போடுறது கரெக்டாக. அதை என்ன செய்யணும், இப்படி போடணும். ரொம்ப ஈஸி, கவனம் பண்ணிடுறது. இப்படி போட்டு விட்டு மேலே வெட்டா இல்லையா, இப்படி தூக்கிடணும். தூக்கிவிட்டு ஒரு யாராவது ஆளை தூக்கி விட்டு இப்படி கீழே 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 ஃபுல்லாக இறக்கிட்டீங்களா? கீழே அதெல்லாம் ஃபுல்லாத்தையும் கீழே வச்சிடணும். சட்டையை வேஷ்டி முதல்ல வேஷ்டி போட்டாச்சு, அப்புறம் என்ன சட்டை போட்டாச்சு. இப்போ ஃபுல் பாடிக்கு கரெக்டாக இருக்கா? ஃபுல் பாடிக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, யாராவது ஒரு ஆள் வரீங்களா, ஒரு ஆள் வாங்க. இது எப்படிங்க கொஞ்சம் அந்த அவரே வந்துட்டார். அந்த சென்டர் எடுத்துங்க. பெரிய இது பெருசு வேணும் கொஞ்சம். அப்படி சார் இது வந்து எழுது. இல்லை இல்லைங்க, என்ன இல்லைங்க, இல்லைங்க. ஓகே ஓகே. இன்னும் எழுக்கணும். கீழே இல்லைங்க 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 இல்லைங்க. போதுமா? சரி இருக்கட்டும், போதும். இதை இந்த கட் பண்ணாமல் வச்சுருக்குறாங்க. சென்டரில் வந்து அந்த கட் பண்ணணும். ஆமாம், கட் பண்ணிக்கணுமா? அதில் அது இந்த பக்கம் கட் பண்ணணும். கட் பண்ணிக்கிறீங்களா? சிசர் இருக்கா? இது கட் பண்ணால் தான் பதிய முடியும். இருக்கா? இப்போ வந்துருமா? அப்படி கீழே கொஞ்சம் இடுங்க. துணியை மட்டும் இருக்கணும். சரி சரி போதும், சரி போதும். முடியுமா? கொஞ்சம் மேலே கொஞ்சம் இல்லைங்க. சரி போதும், சரி போதும் 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 பாய். சிசர் இருக்காது. வருதா? அவ்வளோ இல்லை வந்துருச்சு. அவ்வளோ. எதுக்கு இதை வெட்ட சொன்னோம் அப்படின்னாக்கா, டபுள் துணி இது. சரி இருக்குங்க. இப்போ ஃபுல்லாக பதிஞ்சாச்சு, ஃபுல்லாக வேஸ்டிங் போட்டாச்சு, சட்டையும் இதையும் மாட்டியாச்சு.
ஒரு துணி கொடுக்கணும், ஒன்று மட்டும். ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் நல்லா எடுத்துக்கணும். இது கட்டும்போது தான் நல்லா இறுக்கி கட்டணும். லூஸில் விட்டோம்னாக்கா அது பாடி நல்லா இருக்காது. நல்லா எடுத்து விட்டு அடுத்து அதே துணி இப்படி வந்தாங்க சுற்றி கீழே வைங்க, காலு கீழே கேப் விடாத அளவுக்கு நல்லா பாருங்கள். நல்லா டைட் பண்ணி கேப் விடாத அளவுக்கு இருக்கணும். அதுக்கு பிறகு இந்த துணி எடுத்து கொள்ளுங்க. இந்த பக்கத்தில் இருந்து காலை நல்லா துணியை சீரி வச்சுருக்கீங்களா? சீரி இருக்கா? இந்த இதில் கட்டிருக்கீங்க. அது எடுப்பு துணி. பண்ணா இது போடுங்க, கீழே போடுங்க. சரி, முகத்தை வந்து மூடாமல் முகத்தில் மூட போய் ஒரு நிமிஷம் சிங்கர் பாய் லைட்டாக காட்டுறோம் விட்டோம். அதே மாதிரி தான் இந்த துணி வந்து இப்படி இறங்கி இந்த துணி இப்படி போய் இது இப்படி போய் இப்படி போட்டு கட்டிடுறது. அவ்வளோ வேலை இருந்துச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கை இருக்குங்களா இல்லைங்க, அந்த கை இந்த ரெண்டு கையும் பார்த்தீங்கன்னா இந்த தப்பி கட்டி தொழுகிற மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. அப்படி செய்கிறாங்களா? அப்படி செய்யக்கூடாது. கை கட்டி இப்படி வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படின்னு வைக்கக்கூடாது. நேர படுத்தோம்னு அப்படி இருக்கோ அப்படி வைக்கணும். அப்படி வச்சா தான் அது கரெக்டாக இருக்கும். சில பேர் கட்டணும் ஜனாசா குளிப்பாட்டம் முன்னாடி வச்சுருவாங்க. திரும்ப ஜனாசா குளிப்பாட்டும் பொழுது அந்த கை வராது, இப்படியே தான் நிற்கும். அப்போ சரியாக சுத்தம் இல்லாமல் போயிடும். கையில் கோழி கழுவணும், எல்லா இடத்துல கட்டணும். அதனால் இப்படி ஸ்ட்ரைட்டாக தான் வச்சு தான் கட்டணும், தவிர இப்படி வச்சு கட்டிடக்கூடாது. அது எங்கேயாவது நீங்கள் பார்த்தா கூட இது செய்யாதுக்கு மாதிரி சொல்லிடுங்க. சரிங்களா? அதே மாதிரி அந்த ஜனாசாவை முதல்ல வைக்கிறப்ப வயிறு வந்து சில பேருக்கு ஊதும், நேரம் ஆக ஊதுற மாதிரி இருக்கும். அப்படி வருது அப்படின்னா செய்யணும்னா ஒரு சின்ன வெள்ளை துணியில் உப்பு கட்டியிருக்காங்க, உப்பு கல், அந்த உப்பு கல் எடுத்து துணியில் கட்டி இந்த வயிற்றில் வச்சு ஒரு துணி வச்சு கட்டிட்டோம்னா வயிறு ஊதாத மாதிரி சொல்லுவாங்க. அது பொதுவான நடைமுறையில் இருக்குது. அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்போ ஜனாசாவுடைய குளிப்பாட்டுவதும் கஃனிடுவதும் இதுதான். எவ்வளோ மீட்ரு சொல்லியிருந்தோம்? மொத்தம் 13 மீட்ரு இருக்கும். அதில் 5.5 அல்லது 6 முழம், 6 12 முழம் நேர் எடுத்து சென்டரில் கட் பண்ணி விட்டுறணும். இப்படி கட்டுறதுக்கு தான் அதை கட் பண்ணுறது, ஒரே இதை கட்ட முடியாது. அப்போ அது 12. அதுக்கப்புறம் 3 முழம் வேஷ்டிக்கு, 3 முழம் சட்டைக்கு. 3 முழம் வேஷ்டி எடுத்து இடுப்புக்கு கீழே வேஷ்டி கட்டுறது. அதே 3 முழம் சட்டை எடுத்து 4ஆக மடித்து சென்டரில் ஒரு நிலா மாதிரி வெட்டி விட்டு அந்த சட்டையை வந்து இப்படி தூக்கி போட்டு திரும்ப பக்கம் போட்டு என்ன செஞ்சிடணும், ஒரு கட்டிடலாம். இப்போ கட்டிட்டோம்னா சட்டையும் இது பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம். பெண்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடல் எல்லாம் மறைக்கிறதுக்காக மக்கனான்ட்டு கட்டி வெட்டி வச்சுருக்குறாங்க. மக்கனா மாதிரி இருக்கும். அதை என்ன செய்வாங்க, தலையில் பூரா கட்டி விட்டுன்னு வச்சுருவாங்க. ஆண்களுக்கு அது தேவையில்லை. இந்த ஆண்களுக்கு இது போன்றது தான் நமக்கு ஜனாசாவுடைய துணி. இது வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா? கால் கட்டணுமா? காலை கட்டிக்கலாம். கால் வந்து ஏன் அப்படின்னா கால் வந்து விரியும், கால் விரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் என்ன செய்யலாம், கால் வந்து ஆரம்பத்தில் கட்டியிருப்பாங்க, அதுவும் கட்டலாம். அதே மாதிரி வாய் இருக்கா இல்லையா, வாய் வந்து சில பேருக்கு ஓப்பனாக இருக்கும், அது சில டக்குன்னு அடப்படாது. அப்படி நேரம் ஒன்றா உட்காரத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த தாடை இருக்கா இல்லையா, தாடையை லைட்டாக அசைச்சு விட்டு இப்படி வச்சுருவாங்க. இந்த நாடி கட்டு ஒரு கட்டு கட்டிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் வாய் ஓப்பனாக கூடாது, அது யாரை பார்த்தாலும் விகாரமாக இருக்குமா இல்லையா. அதனால என்ன செய்யலாம், வாய் இந்த தாடையை மட்டும் லைட்டாக அசைச்சு விட்டு இப்படி வச்சு விட்டுருவாங்க. வச்சு விட்டா அந்த ஜப்பு அப்படியே உட்காந்துக்கணும், அதை கட்டிக்கலாம்.
தலைக்கு தொப்பி இருக்கு, சிலர் போடுறாங்க. ஆனால் தப்பி தொப்பியும் சும்மா ஒரு யதார்த்தத்துக்கு போடலாம். போடணும் மார்க்கு சட்டமாக இருந்ததுன்னா போடக்கூடாது. போட்டே பழகிட்டாரு அப்படின்னா அதை போல செய்யலாம், போடலாம், தப்பு இல்லை. ஆனால் இது போட்டால் மையத்துக்கு வந்து நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி போட்டாங்க அப்படின்னாக்கா அது தவறு. சரி, வேற பெண்கள் இந்த அளவு தான். அவங்களுக்கு ஒரு மாற்றம் வந்து என்ன அப்படின்னா இந்த மக்கனா மட்டும்தான். கீழே இடுப்பு கீழே நொட்டு அவங்க கட்டுவாங்க. நம்ம அது தேவைன்னா போடலாம், தேவையில்லைனாக்கா அந்த வேஷ்டி பண்ணிடலாம். ஆமாம், இல்லை ஒரு பக்கெட்டு போகிறது கடைசி தானே. முதல்ல சீக்காத்தூரில் ஃபுல்லாக கழுவியாச்சு, சோப்புலேயும் ஃபுல்லாக கழுவியாச்சு. கடைசி வந்து அது அந்த வாசனைக்காக கற்பூரம் போடுறாங்க. அப்புறம் இழந்த இருக்கா இல்லையா, அந்த இழந்த கிடச்சதுன்னா அதை நம்ம வந்து அந்த இதில் தண்ணியில் எல்லா தண்ணியிலையும் நீங்கள் போட்டுருக்கலாம். கிடைக்கலன்னா விதிவிலக்கு. கிடைச்சதுன்னா இப்போ வந்து காஞ்ச இழந்த கூட கடையில் விற்கிறாங்க, ஆயுர்வேத கடையில் விற்கிறாங்க, வாங்கிக்கலாம். இல்லை பச்சையாக இருந்தால் கூட மரத்தில் கூட பறிச்சு வச்சுக்கலாம். அது கிருமி நாசினிங்கிற மாதிரி இப்போ சொல்லுவாங்க. நான் சொல்லாமல் சொல்லிடுவேன், சொல்லத்தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நம்ம போடலாம். இப்போ வந்து கிருமி நாசினிக்கு அது நல்லது, அது பைப்போ ஏதோ கண்டுபிடிச்சிருக்காங்களாமா. ஆனால் ரசூல்லா வந்து நம்ம சுண்ணத்தான் வலியுறுத்திருக்காங்க. கிடைச்சா பயன்படுத்திக்கலாம், கிடைக்கலன்னா தண்ணி இருக்க தேவையை அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒற்றைப்படையாக தண்ணியை பயன்படுத்தணும். தேவைக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகமாக பயன்படுத்திக்கலாம், எவ்வளோ வேணாலும் பயன்படுத்திக்கலாம். வேற போது தண்ணி வெட்டி கொடுக்குறோம். டேபிள்ல வச்சு எடுத்து மீண்டும் அந்த பக்கெட்டுக்குள்ளே விடுறாங்க. நஜீஸ்ங்கிற மாதிரி டேபிள்ல வச்சு மீண்டும் அந்த பக்கெட்டுக்குள்ளே வரும். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இல்லை தண்ணி தானே, ஓடக்கூடிய தண்ணி தானே, பிரச்சனை இல்லை, வைக்கலாம். தேவையெல்லாம் வச்சுக்கணும், தேவையில்லைன்னா கையில் ஆளுக்கு மாற்றி மாற்றி பண்ணிக்கலாம். இப்படி வந்துச்சுனாக்கா வந்து தேவை தண்ணி வந்து ஓடுது, தண்ணி குளிப்பாட்டுலாம் இருக்கிறோம் வச்சு அவசரமாக கையில் வச்சு கூட எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஊதுபத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாசனைக்காக வைக்கலாம். ஒரு மௌத்து இருக்கு, எல்லா மக்களும் வர்றாங்க அப்படின்னா ஒரு வாசனை, நம்ம வீட்டுகளே சும்மா பற்றிக்க மாட்டோமா, வாசனைக்காக, அந்த அடிப்படையில் வாசனைக்காக வச்சுக்கலாம், தப்பு இல்லை. அது தவறு. அதை நம்ம வெளியில் இருக்கும்போது, ஜனாசா வெளியில் இருக்கும்போது தான் மக்கள் எல்லாம் வருவாங்க, பார்ப்பாங்க, அந்த வாசனைக்காக நம்ம சொல்லியிருக்கோம். கபூருக்கு போயிட்டு அந்த பத்தி எடுத்து பற்ற வைக்கிறாங்க, எல்லாரும் போயிடுவாங்க. அங்கே யாருப்பா, ஜனாசா தான். ஜனாசாக்கு இருக்காங்க உள்ளுக்குள்ள அல்லாவுடைய கஸ்டடி போயிடுவார். இந்த வாசனையை கூட போகவும் செய்யாது, அது வேண்டியதில்லை, அது பிதத்து தான். அதை வைக்கிற காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜனாசா வந்து நறுமணத்தோடு இருக்கணும் அப்படின்ட்டா வைக்கிறாங்க. மண்ணுக்குள்ளே போட்டு மூணு பேர் என்ன நறுமணம், அதில் வேண்டியது, அது மரணம் தான். பண்ணிக்கலாம். கஃபன் வந்து இதுதான்ங்கிறது கிடையாது, அதை முதல்ல நீ பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோமா இல்லையா, இந்த கஃபன் தான்ங்கிறது கிடையாது. அவங்க ஆடையே இருந்தால் கூட ஓகே தான். அவங்க சட்டையோ அல்லது ஜுப்பாவோ ஏதோ ஒரு பயன்படுத்தியிருந்தா கூட அதை கூட நம்ம கஃபனாக பயன்படுத்தி போய்க்கலாம். பாய் சொன்ன மாதிரி உம்ரா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வராங்கல்ல, இந்த ஏறாம் கட்டின துணி, அதை கூட என்ன செய்யலாம், அதை அவங்க பயன்படுத்திக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சலாம் ஜனாசா இருப்பாங்க, ஜனாசா பார்த்து சலாம் நேரடி துவாவை செய்யலாம். அல்லா மறுப்பள்ளி வற்பாடு தரத்துன்னு சொல்லி அவங்க பேரை மென்ஷன் பண்ணி அவங்க அந்த துவாவை செய்யலாம். கரெக்டு. ஆமாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த மஞ்சள், இந்த கற்பூரம், சுருமா வந்து கண்ணுக்கு சும்மா போட்டுக்கலாம். உடலில் வந்து மஞ்சள் தேய்ப்பாங்க, சந்தனம் தேய்ப்பாங்க, அல்லா முகம்மதுன்னு எழுதுவாங்க. அல்லா பக்கம், முகமது பக்கம், நாயிலா இல்லா முகம் அப்படின்ட்டு எழுது பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம கூடுதலை செய்வாங்க, அலி, பாத்திமா, ஹசன், ஹுசைன் எழுதுவாங்க. அதுதான் பிதஅத்து தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை நம்ம காட்டி தரல. அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, நல்ல விதமான முறையில், அழகான முறையில் அவங்க கழுவி குளிப்பாட்டி கஃனிட்டு நல்லடக்கம் செய்யணும். தொழுது அவங்களுக்கு தொலை வச்சுட்டு நல்லடக்கம், இது மட்டும்தான் ரசூலுல்லாஹ் வலியுறுத்தி வந்தவரை. நெஞ்சில் அல்லாஹ் எழுதுறது, முகம்மது எழுதுறது எல்லாமே உள்ளது சம்மந்தப்பட்டது, கொள்கை சம்மந்தப்பட்டது. அதெல்லாம் அவர் வாழும்போது தன்னுடைய வாழ்வில் கொண்டு வந்திருப்பாரு. அது அல்லாஹ் அது இல்லை அப்படின்னா அது மரபில் விசாரிப்பு, அது வேற. நாம வந்து வெளிப்படையாக அல்லாஹ், முகம்மது, லா இலாஹ இல்லல்லாஹ், அலி, பாத்திமா, ஹசன், ஹுசைன்லாம் எழுதணும் அப்படின்னா அது பிதஅத்து, அதை வந்து தவிர்த்துக்கணும். இறந்தவருக்காக குரான் ஓதி என்ன செய்யறது?
குரான் நீங்கள் வந்து அது அது கிடையாது கிடையாது கிடையாது. ஏன்னா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க மகா இருந்திருக்காங்க. அவங்களுடைய தோழர் நபித்தோழர் எத்தனை நபித்தோழர் இருந்திருக்காங்க, போரில் கொல்லப்பட்டு இருந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்குலாம் ரசூல்லா அந்த அந்த சூறாவையோ வாத்தியாவையோ அல்லது எதையுமே ரசூல்லா காட்டி தரல. அது கிடையாது. அது அவர் முதல்ல செஞ்சுருக்கணும். அந்த நன்மை போய் நல்லா இருப்பாங்க. அது கிடையாது. நீங்கள் முதல்ல அவங்களுக்கு தான் நன்மை. அவருக்கு வந்து அவர் உயிரோடு வாழணும் என்ன செஞ்சுட்டு இருந்தாரோ அதுதான் அவர்கள். என்ன நீங்கள் கூடுதலாக என்ன செய்யலாம் அப்படின்னா அவங்களுக்காக துவா செய்யலாம், பாவனுக்காக துவா செய்யலாம். அதுக்கு மட்டும் அனுமதி இருக்குது. அந்த அனுமதி கூட இறக்கப்பட்டவர் வந்து கொள்கை உள்ளவராக அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதவராக இருந்தார் மட்டும் அந்த துவாவோடு சொல்லும். அவர் இணை வைக்கக்கூடியவராக இருந்தார் அப்படின்னா நாம் கேட்கக்கூடிய துவாவோட என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. அவருக்காக கேட்கவே கூடாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க நம்ம கற்றுத்தரலாம். அல்லாஹ் வந்து நமக்கு அந்நபியும் ஒரு துவா கூட அல்லாவோட துவா சொல்லாலே கேட்குறான். எனது தாய்க்கு துவா செய்யணும் கூடாது அப்படிங்கிறாங்க. தந்தைக்கு தாய்க்கும் அவங்க துவா செய்யவே இல்லை. ஏன்னா அவங்க இறை மறுப்பாளர்கள். அவங்க அத்தாவும் வந்து இஸ்லாத்துக்கு வரல, அவங்க அம்மாவும் இஸ்லாத்துக்கு வரல, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க துவா கேட்கவும் இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது, மூமினான நம்பிக்கை கொண்டவராக இருந்தாருனால் அவங்களுக்கு தான் துவா கேட்காம தவிர யாருக்கும் கேட்கக்கூடாது. மாக்கான நம்பிக்கையும் குரான் வல்லறிஞர் வளவுக்கான உயிர் குடும்பம் மாற்ற பையன் நம்பிக்கை கொண்ட மூமிங்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய அறிவை அவங்க உண்மையாக இருந்தார்கள் அவர்களுக்கான பாவனை கேட்க வேண்டும். அது அல்லாதவங்களுக்கு யாருக்கும் பாவனை கேட்கக்கூடாதுன்னு அல்ல. அது நம்பிக்கை கொண்ட மூமிகளுக்கும் நம்பிக்கையும் உண்டாகிறான். அப்போ அவர்கள் இறை மறுப்பு கொள்கை இருந்தாங்கன்னா அவங்களுக்காக பாவனை செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் விட்டு வெளியில் இருக்கிறாங்க. நமக்கும் அல்லாஹ் அறிவுரையாக சொல்லியிருக்கிறான். பூவா ஆனால் வேண்டியதில்லை. அது அந்த சந்தாக்களை சுற்றிட்டு போகிறாங்க, பூவெல்லாம் போட்டு போவாங்க. அது எதுவுமே அது மொத்தத்தில் அவருக்கா அது போய் கிடைக்காது. மௌத்தாயிட்டாரு, இறைவனை கஷ்டப்பட்டு போயிடுவார். பர்சக் என்ற வாழ்க்கைக்கு போயிடுவார். திரைமுறை அல்லா நீக்கி அடுத்த கட்டணம் கொண்டு போயிடுவான். அவர் இங்கே நடக்கிறது எதுவுமே அவருக்கு ஒன்றும் தெரியாது. அதனால அது வேண்டியதில்லை. பூ அதெல்லாம் ஒன்றும் கேட்கணும் ஒன்றும் கிடையாது. நன்மைங்கிற மாதிரி செஞ்சாங்கன்னா அத்தனை பிதாது தான். நன்மைனா ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க, வழி காட்டியிருப்பாங்க. உங்களுக்கு பூவை போடுங்க, பாத்தியா போதுங்க, சந்தனத்தை பூசுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் தொகுத்து சொல்லியிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் நமக்கு அந்த மாதிரி காட்டி தரல. அப்போ அதை விட்டு விலகி தான் நிற்கிறேன். ஜனாசத்தில் பார்க்கலாம், அதுதான் தப்பு இல்லை. அப்போ நம்ம உள்ள அடக்கம் பண்ணுறவரை நம்ம அனுமதி இருக்கு. ஆமாம், கபூரை கொண்டு அடக்கம் பண்ணுறவரை நமக்கு பார்க்கணும், தப்பு இல்லை. அது மெயினான ஒன்று. ஜனாசா தொலை வைக்கும் போது அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, 40 பேர் ஜனாசா தொழக்கூடியவர்கள் 40 பேர் இணை வைப்பு இல்லாமல் இருந்த அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செஞ்சாங்கன்னா அந்த துவா வந்து அல்லாஹ் என்ன செய்வாங்க, அது மூலமாக ஏற்றுக்கொண்டு ஒரு பாவ மன்னிப்பை அல்லாஹ் கொடுத்துருவான். அது பெரிய ஒரு வாய்ப்பு. தௌஹீத் சிந்தனை உள்ள, ஏகத்துவ கொள்கை உள்ள உறுதியான மக்கள் 40 பேர் அவருக்காக ஜனாசா தொழுது இறைவா ஒரு பாவத்தை மன்னிச்சிடலாம் அப்படி இறைஞ்சு கேட்டாங்கன்னா அந்த மன்னிப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. அதனால நம்ம ஜனாசா, நம்ம சகோதரருடைய ஜனாசா யாராவது விழுந்தாங்கன்னா நம்ம மக்களுக்கு போய் விட்டுருவாங்க. கடைசி இந்த பிரார்த்தனையாக நம்ம சகோதரருக்கு வேணுன்றதுக்காக நம்மளோட சகோதரர்லாம் போய் அந்த இடத்துல போய் நிற்கணும். அது பெரிய ஒரு நன்மை தான். இணைப்பு இருந்தால் நம்ம போக மாட்டோம். இணைப்பு இருந்தாங்கன்னா நம்ம சகோதரர்களை வந்து கலந்துக்க மாட்டாங்க. அவங்க துவாவும் செய்ய முடியாது தானே. சும்மா மக்கள் மனிதாபிமான அடிப்படையில், நல்லெண்ண அடிப்படையில் கூட கலந்துக்கலாம். ஜனாசாவை கலந்துக்க மாட்டாங்க. ஜனாசாவும் தொலை வைக்கவும் மாட்டாங்க. அதில் வெளியில் வந்துடுவாங்க. தொலை வச்ச வேற வெளியே இணைக்கு நம்ம நானச்சுக்கு வரல இல்லை, அப்படிலாம் பிரச்சனை இல்லை. ஒரு இணை வச்சா இல்லையான்னு தெரியல, விசாரிச்சு பார்க்குறோம், மக்கள்கிட்ட கேட்டு பார்க்குறோம். இல்லை அப்படின்னாக்கா அதுக்கு விளைய வேண்டியதான். இல்லை அதெல்லாம் சொல்ல மாட்டார். ஜம்முன்னு சொல்லி சரி. வேற ஜம்ஜம் தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு தான். ஜம்ஜம் தண்ணி நம்ம குடிக்கிறது தான் நமக்கு. அது இதில் வந்து மிஸ் பண்ணி செய்கிறாங்க. அதான் சொல்கிறோம்ல, எதுவுமே வந்து நன்மைங்கிற அடிப்படையில் இருந்துச்சுன்னா ரசூலுல்லாஹ் வழிகாட்டுவாங்க. அப்படி இல்லாமல் இது நல்லது தான், நன்மை தான் அப்படி சொல்லி அது விதத்தாக மாறிடும். இப்போ அது வழி வைக்காமல் எந்த நம்ம கிடைக்கிற தண்ணியை பயன்படுத்திக்க வேண்டியது.
ஆமாம், இவர் அதுதான் கிடைக்கும். நம்ம அவர் பேர கூடுதலாக என்ன செய்யலாம், இணைவைப்பு இல்லாத சவராக இருந்தாருன்னா மற்ற சிறு சிறு பாவம் செஞ்சிருப்பாரு இல்லையா, அது மூலமாக அல்லா அவர் தண்டிச்சிடக்கூடாது. அப்போ அதுக்காக நம்ம என்ன செய்யலாம், அல்லாட்ட பாவம், அதுதான் நமக்கு அனுமதியை தவிர, இறந்தவர்கள் செய்ய வேண்டிய அனுமதி தவிர மற்ற எதுவுமே நமக்கு என்ன செய்ய கிடையாது. நான் அவர் பேரில் வந்து தர்மம் செய்யலாம், அவர் பேரில் யாருக்கும் பள்ளிக்கு எதுவும் டொனேஷன் பண்ணலாம், பள்ளி கட்டட நிதிக்கு ஏதாவது தரலாம். அந்த மாதிரி செஞ்சாங்க அப்படின்னா அது ஒரு ராயல்டியாட்ட வந்துகிட்டே இருக்கும். அவருக்கு போய் நன்மை செய்யும், இவருக்கு தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவர் விடுபட்ட ஏதாவது கடமையான நோன்பு இருந்தாலும் ஹஜ் இருந்தாலும் அதை நிறைவேற்றும் அந்த அனுமதி இருக்கு தவிர மற்ற இதில் குரானை ஓதுறது இந்த மாதிரி செய்கிறது வந்து கிடையாது. நமக்கு தான் நன்மை குரானை ஓதுனீங்கன்னா அவருக்கு போய் அவருக்கு சேர வேண்டியது அவருடைய துவா, பாவங்களுக்கான துவா தான் அல்லா அதை ஏற்றுக்குவான். வேற குப்புறப்பட்டு கழுவ குப்புறப்பட்டு கழுவ முடியாது. ஒரே போட்டு மலக்க போட்டலாம் இல்லையா, அது ரொம்ப சிரமமானது, அது ரொம்ப சிரமமாக போயிடும். ஒரு சாட்சியம் பண்ணுறது தான், ஒரு சைடு கழிஞ்சு மறுபடியும் சைடு கழுவணும். அவங்க கேட்குற கொஸ்டின் கேட்க தான், ஆனால் அப்படி முடியாது. ஜனாசா இருக்கும்போது அப்படி எப்படி செல்ஃப் தூக்க முடியுமா, ஒரு ரோபோ தான் வரணும், எடுத்து அப்படி திரட்டி கூடாது. அது ஒன் சைடு கழுவினாலே சரியாயிடும். சிரமத்துக்கு உள்ளாதுன்னா அதை போட்டு ரொம்ப அலட்டக்கூடாது, அது அவங்க சிரமமே ஏற்படாது, மவுத்தாயிட்டாங்க அவ்வளோதானே, உயிரே போயிடுச்சு, என்ன சிரமம். ஆனால் ரொம்ப போட்டு கசாசம் பண்ணக்கூடாது. ஏன்னா ரொம்ப லோடு கொடுத்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நஜிசு வயிற்றுக்குள்ளே இருக்கிறது அது வெளியே வந்துடும். அதுக்கு அந்த மாதிரி உருட்டாமல் சரண மேலோட்டமாக நாம் எப்படி இருப்போம், நம்ம சிரமப்பட்டால் அப்படி இருப்போம், அப்படி இருக்க மாட்டோம்ல. அதே மாதிரி தான் நாம் எப்படியோ அதே மாதிரி தான் ஜனாசா இருக்கும். அதெல்லாம் இல்லை ஜி, அதெல்லாம் இல்லை, அது பொய் தான், அது பொய் தான், அது அப்படிலாம் கிடையாது. அது அவங்க அதாவது கணங்கிறது வலிங்கிறது எல்லாம் முன்னால் உயிர் போகிறதுக்கு முன்னால் தான். உயிர் போகிறதுக்கு முன்னால இறைவனுடைய நல்லவங்களாக இருந்தாங்கன்னா எல்லாம் கண்ணியமாக கொடுப்பான், கெட்டவங்களாக இருந்தாங்கன்னா தீவிரம் இருந்தாங்கன்னா அது வேதனையை தான் அனுப்புவாங்க. அதுதான் நடக்குமே தவிர வெளியில் நம்மளால எந்த பாதிப்பும் அவங்களுக்கு நடக்காது. ஆமாம், அப்படி கிடையாது. அதாவது பெண்களை வந்து எப்படி பரதம் அணிந்த நிலையில பார்க்கலாம்ல, பரதம் அணிந்த நிலையில தான் ஒரு பெண்களை பார்க்க அனுமதி இருக்கா இல்லையா, அந்த அனுமதி தான் அதற்கு. அவங்க அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. மஹரம்லாம் ரசுல்லா சொல்லியிருப்பாங்களே, ரசுல்லா வந்து மஹரமான தான் பார்க்கணும் பார்க்காதுன்னு ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க ரசுல்லா, அப்படி பிரிக்கவே கிடையாது. பரதம் அணிந்த நிலையில பெண்களை பார்க்கறது எப்படி அனுமதியோ அதே மாதிரி தான் ஜனாசா அவங்களும் கரெக்டாக இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. முகத்தை மட்டும்தான் வெளியில் தெரியும், மற்ற எல்லா பாகங்களையும் மறைச்சிடுவாங்க. இப்போ இந்த ஜனாசமாக தான் இருக்கா, அந்த அடிப்படையில் யாராக இருந்தாலும் எந்த பெண்ணாலும் பார்க்கலாம். நான் பார்க்கக்கூடாதுங்கிற மாதிரி அவங்க வச்சுருக்கிறாங்க, உள்ள கூட விட மாட்டாங்க. ஜனாசாவுக்கு ஒன்று அடக்கம் பண்ணுறோமா இல்லையா, அது கூட மரணமான ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. அதெல்லாம் கிடையாது, யார் வேணாலும் அடக்கம் பண்ணலாம், யார் வேணாலும் பார்க்கலாம். வேற இறந்தவங்களுக்கா அடக்கம் பண்ணுறது வேற கேட்கலாம், அது நல்லது தானே. அந்த நேரத்துல கேட்குறாரு ஜனாசா போன இடத்துல, மற்ற நேரங்களும் டைரக்டாக வராமல் இந்த வாய்ப்பு பயன்படுத்திக்கிறாங்க, அது நல்லதுதான். அது தப்புன்னா ரசுல்லா மௌத்தானா இல்லையா, மௌத்தாம ரசுல்லா அடக்கம் 3 நாள் ஆயிடுச்சு. ரசுல்லா எப்போ இறந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறவங்க கூட சந்தேகத்தில் இருந்தாங்க. அப்போ அந்த கணக்கு அடிப்படை பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு மேலே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அடக்கம் பண்ணாங்க. குறிப்பிட்ட சிலதுக்காக வச்சுக்கலாம், அது ஃப்ரீசர் பாக்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த சட்ட பிரச்சனை வந்ததுன்னா அவன் அடக்கம் பண்ண விட மாட்டான், அதில் ஃப்ரீசர் பாக்ஸ்லேயே வச்சுருப்பான், அது ஒன்றும் தப்பு இல்லை. சீக்கிரம் பண்ணிட்டா முடிஞ்ச பிரச்சனை சட்ட சிக்கல் யாராவது வரணும் அப்படின்னா அதை வரையறை அப்படி இல்லை, அது சட்டம் இல்லை. அது அப்படின்னா ரசூல்லா 3 நாள் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. சூசைட் பண்ணுறாங்களா, பண்ணுறாங்க கிடையாது. நம்ம அதாவது சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா
அவங்க தன்னை தானே அவங்க கொலை செஞ்சுருக்காங்க, தற்கொலை பண்ணியிருக்காங்க. தற்கொலை செய்தவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிரந்தர நரகம்ன்றாங்க. இப்போ நிரந்தர நரகத்துக்குரியவர்களுக்கு ஜனாசா தொழுகை கிடையாது, தொழுகையே பிரார்த்தனை தான். அப்போ இந்த பிரார்த்தனை எப்படி இணை வைப்பாளர்களுக்கு எப்படி கேட்க முடியாதோ அதே மாதிரி தற்கொலை செஞ்சவங்களும் கேட்க முடியாது. நரகம் டிக்ளேர் பண்ணிட்டா அதெல்லாம் அதுதான் கொடுப்பான். அப்படி கொடுக்கப்பட்ட அவர்கள் போய் இந்த மாதிரி துவா செய்யறது அது கூடாது, அது கிடையாது. ஜனாசா தொழில் கூட கிடையாது, அப்படியே அடக்க முடியாது. உலகத்தில் வாழ்ம்போது நம்ம பண்ணி தான் வாழ்றாங்க. அது குடும்ப சூழ்நிலை பண்ணிடுறாங்க, இறைவன் மன்னிக்க முடியல. அந்த டைம் இறைவன் மன்னிக்கல. தற்கொலை செய்துட்டா மன்னிப்பு கிடையாது, மன்னிப்பு தரமாட்டாங்க. உலகத்தில் வாழ்ம்போது நல்ல மனிதன் வாழ்ந்துருக்கிறாரு, சந்தர்ப்ப சூழ்நிலை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு போரில் கலந்த சஹாபியே ரசூலுல்லாஹி நரகத்தை கூறிவிட்டாங்க. போர் கலந்துக்கிறாரு, அந்த போரில் கலந்து நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடுமையான போரில் அவங்க காயப்படுறாரு. காயப்பட்டு வலி தாங்க முடியாமல் வாழை தரையில் குத்தி அதில் போய் விழுந்து இறந்துடுறாரு. போரில் நிறைய பேர் கொண்டிருக்கிறாரு, இஸ்லாத்துக்காக போராடி இருக்கிறாரு, கஷ்டப்பட்டுருக்கிறாரு, சயீதுடைய அந்தஸ்து வரக்கூடிய நிலையில் உள்ளவர். அந்த வலி தாங்க முடியாமல் அந்த பொறுத்து கொள்ள முடியல. வலிதானே இது அல்லாஹ் நல்லது தருவானே பொறுமை இல்லாத வகையில் தான் அவர் தற்கொலை செஞ்சார். அவரே ரசூலுல்லாஹ் நரகவாதிட்டாங்க. அதுக்குள்ள நம்ம போக முடியாது. நம்ம ரசூலுல்லாஹ் சொன்னா தான் அல்லாஹ் மன்னிப்பும் மன்னையே அவனுடைய கையில் இருக்குது. ஆனால் இதுதான் வழிகாட்டு, இதுதான் நரகத்துக்குள்ளேயே ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம அதைத்தான் நம்ம பயன்படுத்தணும். நம்ம அதுக்கு மேலே நம்ம அது அவனுடைய கஸ்டடி, அது நம்ம பண்ண முடியாது. ஆனால் சிறுக்கு தற்கொலைன்னா நிறந்த நரகம் தான், அதுக்கு மேலே அல்லாஹ் உண்டது. சரி, அவ்வளோ பாய். சரி, இப்போ ஜனாசா தொழுகை பயிர் அதுவும் பார்த்துக்கலாம். ஜனாசா தொழுகை பார்த்தீங்கன்னா முக்கியமாக இறந்துட்டாங்கன்னா இப்போ ஜனாசா தொழுகை நடத்துகிறாங்க குடும்பத்தில் உரிமையாளர் தான், வேறு யாரும் நடத்தக்கூடாது. அப்படி அவங்களே வாலண்டியாக நான் நடத்துறீங்க மாதிரியாக பதட்டமாக இருக்குது, நீங்கள் துறவைங்க அப்படின்னா அவங்க என்ன செய்யலாம், துற வைக்கலாம். அது ஆண் மையத்தாக இருந்தாங்க அப்படின்னா தலைக்கு நேராக நின்றணும், தலைக்கு நேராக நின்று இமாம் துற வைக்கணும். பெண் மையத்தாக இருந்தாங்க அப்படின்னா வயிற்றுக்கு நேராக நடுப்பகுத்தில் இமாம் நின்றுக்கணும். ஆணுக்கு தலைக்கு நேராக, பெண்ணுக்கு எங்கே வயிற்றினுடைய மையப்பகுதி இந்த இடத்துல இன்னும் ஜனாசா தொழுவாங்க. ஜனாசா தொழுகை பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 4 தக்பீர் அல்லது 5 தக்பீர் கொண்ட தொழுகை. ஃபஸ்ட்டு தக்பீர் கட்டுறோமா இல்லையா, கட்டினது திரும்ப அல்லாஹ்வுக்கு சொல்லும்போது மறுபடியும் என்ன செய்யக்கூடாது, கையை அழிக்கக்கூடாது. முதல்ல அல்லாஹ்வுன்னு சொல்லிட்டு உடனே தக்பீர் கட்டணும். தக்பீர் கட்ட உடனே சனாவோ அல்லது அல்லாஹ் பாயிபோ எதுவுமே கிடையாது. எடுத்த உடனே முதல் தக்பீருக்கு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சூரா, ரெண்டாவது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதி கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் என்ற ஸலவாத்து. மூணாவது மையத்துக்காக துவா, அல்லாஹும்ம ஃபிர் லனா லி ஹஜ்ஜினா வ மய்யிதினா வ ஷாஹிதினா வ காயிபினா ஸகீரினான்னு வரக்கூடிய துவா. இன்னொரு துவா அல்லாஹும்ம ஃபிர் வர்ஹம்ஹுன்னு வரக்கூடிய துவா. அந்த 2 துவாவையும் 3ல 4லையும் தக்பீர் சொல்லும்போது சொல்லிடணும். கடைசி சலாம் கொடுத்தணும். கூடுதலாக தக்பீர் சொன்னாலும் குற்றம் கிடையாது, அதுக்கும் ஆதாரம் இருக்கும். 4 தக்பீர் அல்லது 5 தக்பீர் ரெண்டுக்குமே ஹதீஸ் இருக்குது. 4 தக்பீரோடு முடிஞ்சு சலாம் கொடுத்த உடனே என்ன செய்யும், ஜனாசா தொழுகை முடிஞ்சிடும். அவ்வளோதான். சரி, பெண் குழந்தையா இப்படி ஆண் குழந்தை இல்லை, ஆண் குழந்தை இருந்தா அவங்களுடைய மகன் தொழ வச்சுருவாங்க. இறந்தவருக்கு 2 பேர் பெண் குழந்தையா தொழ வைக்கிறது யாராவது அவங்க முடிவு எடுத்துக்க வேண்டியதுதான். குடும்பத்துக்காரர் இமாம் தொழ வைங்க, அல்லது எங்கள் அண்ணன் எங்கள் சொல்ல வைப்பாரு, எங்கள் சகோதரன் என் அக்கா யாராவது தொழ வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க உரிமை கொடுத்தாலும் யார் வேணும் தொழ வச்சுக்கணும். சரி, அதெல்லாம் கிடையாது, திருப்பி வைக்கிறாங்க. ஓரமாக சாட்சி வச்சிட வேண்டியது, அவ்வளோதான். மேற்கு வாக்குகள் கிடையாது. அதான் அந்த அரபி வார்த்தை தெரிஞ்சதுன்னா நம்ம ஓதணும். அப்படி அல்லா மகஃபினா ஹஜ்ஜினா மையிதினா ஓதுடு, ரெண்டுமே ஓதுனா நல்லது தான். இதை ஒன்று ஓதுனாலும் நல்லது தான். அந்த ஓதனை 3 4 ஓதணும், அவ்வளோதான். அது நமக்கு அரபியம் தெரியல அப்படின்னா அந்த மொழிபெயர்ப்பு நமக்கு தெரியுமா இல்லையா, இறைவா இவருக்கு பாவத்தை மன்னித்தருள், இவரை பிரிந்து வாழக்கூடிய குடும்பத்தாரனா நிம்மதியை கொடு, அப்படி அங்கிற மாதிரி அந்த துவாவை செஞ்சணும். 3ஆவது தப்பு 4வது கேட்டுக்கோங்க. அவருக்கு மையத்துக்காக கேட்டுக்க வேண்டியதான், தமிழில் கூட கேட்டுக்க வேண்டியது. துவாங்கிறது அதுதானே. அரபி தெரியல அப்படின்னா அந்த 3ஆம் நாள் தமிழில் கேட்டுக்கணும். ஆனால் கூடுதல் முறையில் அதை படிச்சுக்கணும், படித்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அதே தான், அப்படி இல்லையே. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அவ்வளவுதான்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அவ்வளோதான். ஜனாசாவில் சேர்த்துருக்காங்களோ அது இல்லை. நம்ம ஜனாசா அப்படிங்கிறத எடுத்துட்டு போறோம். ஓட்டமும் நடையுமாங்கிற மாதிரி ஹதீஸ் இருக்கு. ஓட்டமும் நடையுமா வந்து நீங்க கொண்டு போவோம். அது ஹதீஸ் அனுபவமான ஹதீஸா இல்ல பலவீனமான ஹதீஸ்? வேகமாக கொண்டு செல்வார்களும் வருது. ஆனால் அந்த மாதிரி இல்லை. நார்மலாக எப்படி கொண்டு போவோமோ அப்படி தான், சும்மா நடக்கணும் கொண்டு போகிறோமோ இல்லையா அதே மாதிரி தான். அதே மாதிரி ஜனாசா கொண்டு அடக்கம் பண்ணக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மண் வெட்டினமா இல்லையா, எடுத்தோம்னா மண், அந்த மண்ணை தான் கொண்டு அடக்கும். கூடுதலான மண் வெளியிலேருந்து எடுக்கக்கூடாது, அது சொன்னது. ரெண்டாவது, அனைவருமே வந்து ஒரு பிடி மண் அந்த மண்ணில் எடுத்து கையை பிடிச்சி ஒரு மண்ணை எடுத்து நம்ம போடலாம். அதுக்கும் ஹதீஸ் இருக்குது. எல்லாரும் வந்தக்கூடிய அர்த்தம் சாரும் மண் எடுத்து நம்ம கபூரில் செய்யலாம், போடலாம். அப்படி இல்லைன்னா ஏதோ சட்டி எடுத்து ஏதாவது தந்தாங்கன்னா மண்ணை வாங்கி அதையும் போடலாம், அது ஹதீஸ் இருக்குது. ரெண்டாவது, குச்சி அடையாளம் வைப்பாங்க. குச்சி அந்த அடையாளம் வைக்கலாம். எதுக்கு வைக்கலாம் அப்படின்னா அந்த இடம் அடக்கப்பட்டிருக்குது அப்படி தெரியுதுக்காக குச்சி வைக்கலாம். ஆனால் சில பேர் அந்த குச்சி என்ன செய்யாங்கன்னா அந்த குச்சி வந்து காயும் வரை இவருக்கு வந்து என்ன செய்யாது, வேதனை இருக்காது மாதிரி அந்த நம்பிக்கை வைக்கிறாங்க. அந்த நம்பிக்கை அது கிடையாது. குச்சி சும்மா இந்த இடத்துல ஜனாசா அடக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறக்காகனா வைக்கலாம் தவிர அதுவும் அரை அடிக்கு மேலே என்ன செய்யக்கூடாது கபருக்கு. சில இடங்களில் இவ்வளோ பெருசு கட்டி வச்சுருப்பாங்க, முன்னே அள்ளி 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 போட்டு வச்சுருப்பாங்க. அப்படி கூடாது. ஒரு தரையிலிருந்து ஒரு அரை அடி இவ்வளோதான் இருக்கணும் தவிர அது மேலே என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. சரி, முடிச்சிடலாமா? சரி, அஸ்ஸலாமு அலைக்கும். துஆ வலிக்குங்க. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.